ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஞ்சாப்க்கு கபடி விளையாட போயிருக்காங்க. அப்படி கபடி விளையாட போன இடத்துல அவங்கள அங்கே இருக்க பிளேயர்ஸும் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இவங்களும் அடிச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்றது இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 ஜோன் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லி 4 ஜோன் இருக்குது. ஒரு ஜோனுக்கும் தனித்தனியாக காம்படிஷன் வைப்பாங்க. அதாவது சவுத் ஜோனில் 60-70 காலேஜ் பக்கம் சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி மேட்ச் நடக்கும். அதில் 4 டீம் செலக்ட் ஆகும். அது மாதிரி மொத்தமாக 4 ஜோனில் இருந்தும் 4 டீம் செலக்ட் ஆகும். மொத்தமாக 16 டீம் செலக்ட் ஆகும். அப்படி செலக்ட் ஆன 16 டீமுக்கு தனியாக ஒரு மேட்ச் வைப்பாங்க. அந்த மேட்ச் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி மேட்ச். அங்கே இந்த 16 டீமும் சேர்ந்து விளையாடுவாங்க. அதில் விளையாண்ட 4 டீம் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸும் அப்புறம் நேஷனல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ இந்த காம்படிஷன் வந்து பஞ்சாபில் நடந்துச்சு. பஞ்சாபில் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அதாவது சவுத் இந்தியாவில் 4 டீம் செலக்ட் ஆச்சு இல்லையா. 4 டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மதர் தெரசா யூனிவர்சிட்டி, இன்னொன்று அழகப்பா யூனிவர்சிட்டி, 3வது பெரியார் யூனிவர்சிட்டி, 4வது அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. இதில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியால் போக முடியாதனால மீதி இருக்க 3 யூனிவர்சிட்டி தான் அங்கே போயிருக்காங்க. 3 யூனிவர்சிட்டியில் லீகில் ஃபஸ்ட்டு 2 டீம் வெளியே வந்துட்டாங்க. அது எந்த டீம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரியார் யூனிவர்சிட்டியும் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்க டீமும் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு அந்த கோச் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடாக பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்போ அந்த மேட்ச் ஃபுல்லாக அவங்க 2 பேத்துக்கும் ஒன் சைடாக மட்டும் நடந்துன்றது அங்கே இருக்க கோச், தமிழ்நாட்டுக்கு கோச் சொல்கிறாங்க. இன்னொரு எந்த டீம் உள்ளே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மதர் தெரசா டீம் தான் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அது டாப் 4 டீமுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் என்ட்ரி. சப்போஸ் ப்ரைஸ் என்ட்ரியில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், இல்லை இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறது கிடைக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்பாகன்ற யூனிவர்சிட்டி விளையாண்டுருக்காங்க. அது வந்து அங்கே இருக்க லோக்கல் காலேஜ், அந்த பஞ்சாபில் இருக்க லோக்கல் காலேஜ் சொல்கிறாங்க. அந்த டீமுக்கும் நம்ம மதர் தெரசான்ற டீமுக்கு தான் மேட்ச் நடந்துச்சு. சரி, சண்டை எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டீமுக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ லாஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம மதர் தெரசா டீமோடைய ரைடர் வந்து அங்கே ரைடுக்கு போயிருக்காங்க. அப்போ ரைடுக்கு போகிறப்ப ஆப்போனன்ட் டீம் வந்து இவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சதுனால திருப்பி இவங்க செல்ஃப் டிஃபென்ஸாக அடிச்சதை சொல்கிறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸாக அடிச்சதுனால அங்கே அந்த பிளேயர்ஸ் எல்லாமே இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைடு போன பொண்ணை தடுக்கிறதுக்காக இங்கே இருக்க பிளேயர்ஸும் இந்த காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி போன கோச்சஸும் தடுக்க போயிருக்காங்க. ஆனால் தடுக்க போனவங்கள அங்கே இருக்க ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து தடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து பிளேயர்ஸும் இங்கே இருக்க கோச்சு அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் சேரெல்லாம் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் அமைதியானதுக்கப்புறம் தனியாக அந்த கோச்சை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமில், அதாவது அங்கே ஆர்கனைஸ் பண்ண 2 ஆர்கனைசர்ஸ் வந்து கோச்சை கூப்பிட்டு போயிட்டு உள்ளே ஒரு ரூமில் சாத்திட்டு ரூமில் பின்னாடி அவங்க கையை கட்டி போட்டுட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த அடித்ததை கேட்டு எங்கே கோச்சை காணும்னு சொல்லி அந்த பிளேயர்ஸும் தேடுறப்போ அந்த ரூமில் இருந்திருக்காரு. இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க விட்டுருங்க சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவங்க விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க லோக்கல் பஞ்சாப் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போன, அதாவது தமிழ்நாட்டு டீமை சேர்ந்த கோச் வந்து எங்களை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பஞ்சாப் கோச் வந்து எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவங்க கூப்பிட்டு போய் 2 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அடிச்சது என்னமோ அவங்க தான், பட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க தான் எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22லேருந்து 25 நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டிலே 2 டீமை வெளியே அனுப்பிட்டாங்க ஒன் சைடாக பார்த்து. லாஸ்ட்டாக போன டீமையும் குவார்ட்டர் ஃபைனலில் ஜெயிச்சா அதை வந்து ப்ரைஸ் என்ட்ரி, ஆனால் அதுலேயும் ஜெயிக்க விடாமல் அந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் கோச்சிங் கூப்பிட்டு வச்சு தனியாக ரூமில் வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆப்போனன்ட் கோச் வந்து இந்த கோச் மேலே இவங்க தான் அடிச்சிருக்காங்க சொல்லி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க கூட்டு போய் 2 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்களாம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணி அங்கே இருக்க கமிஷனெலாம் வந்துட்டாங்களாம். அந்த கோச்சிங் சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து விட்டுங்க சொல்லி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து 1 lakh rupees வந்து அந்த கோச்சுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து பத்திரமா சேர்ந்துட்டாங்க. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நடக்காதான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. சேம் இதே இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் வந்து ராஜஸ்தான் நடந்திருக்கு. அப்போது எஸ்ஆர்எம்க்கும் ஹரியானாவுக்கும் நடந்திருக்கு மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் லாஸ்ட் 8 minutes இருக்குது. ஆனால் அங்கே இருக்க கோச் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்க லாஸ்ட் 5 minutes தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி போன கோச் வந்து இல்லை 8 minutes இருக்குது, அப்புறம் நீங்கள் 5 minutes தான் சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. இல்லை 5 minutes தான் இருக்குன்னு சொல்லி அப்போ அங்கே வாக்குவாதம் ஆகி அப்போவுமே அங்கே சண்டை நடந்திருக்கு. அது ஒன் சைடாக தான் போயிருக்குன்றது அப்போ இருந்த கோச் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. அந்த டைம் போனால் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி 2 பேருக்குமே ஒன் சைடாக நடந்திருக்குன்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தாங்க.
2 மாதம் முன்னாடி நடந்த மேட்ச்சில். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் கபடி மேட்ச் நடந்தப்பவும் பீகாருக்கு ஆப்போசிட்டாக நடந்த மேட்ச்லேயும் அதுவும் ஒன் சைடாக போயிருக்குன்ற சொல்லி அப்போவும் சண்டை நடந்திருக்கு கபடி மேட்ச். அங்கே போய் நார்த்தில் போய் விளையாண்டதுக்கு. சரி, இந்த பிரைஸ் என்ட்ரியில் ஜெயிச்ச 4 டீம் எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா 4மே நார்த்தில் இருக்க டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் நார்த்தில் ஸ்டேட்ஸில் இருக்க டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது எப்போ நடக்கிறதான்னு சொல்லி அங்கே இருக்க கோச் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கபடி மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டால் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுமே நடக்க தான் செய்யுது. அஸ்வின் அண்ணா வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டிலேருந்து நார்த்தில் போய் விளையாடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்றது. அங்கே இருக்க எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சவுத்துனா தனியாக தான் பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்கிறத இங்கேருந்த கோச்சுமே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் அண்ணாவும் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு கேட்டால் அவங்கெல்லாம் பத்திரமா வந்துட்டாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு அடிப்பட்டு, தலையில் அடிப்பட்ட பொண்ணுக்கு மட்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இது. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை சண்டை இழுத்து விட்டு அங்கே இருக்க நம்ம டீம் பிளேயர்ஸையும் அடிச்சுட்டு கோச்சும் தனியாக ரூமில் கூட்டு போய் அடிச்சுட்டு அப்போது அந்த மேட்ச்சு அந்த எல்எல்எம் டீமே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாங்க. ஸோ நம்ம டீமோட கோச் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது ஜெயிச்சா கவர்மெண்ட் ஜாப் போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஜாப் யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக, நம்ம சவுத் இந்தியாவில் யாரும் போகக்கூடாது, அவங்களே போகணுன்றதுக்காக தான் இந்த மேட்ச்சை கேன்சல் பண்ணிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.